வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Realme அவங்களோட பட்ஜெட் கிங்கான Realme 6 and 6 Pro ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் Realme 6 Pro பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டில் வச்சுருக்காங்க. அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா, இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு என்னோட தாட்ஸ் என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட பேர் ராம், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ராமன் கமெண்ட்ரி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சீரீஸில் Realme அவங்களோட ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க. அது சூப்பராகவே சேல் ஆகிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா Realme 6 வந்து 10,000 ரூபாய்க்குள்ளேயும் Realme 6 Pro வந்து 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்க செக்மெண்ட்லேயும் ஒரு எதிர்பார்த்தோம். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா Realme 6 15,000 ரூபாய்க்குள்ளேயும் Realme 6 Pro 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்க செக்மெண்ட்லேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன இருக்குது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது மெயின் செல்லிங் பாயிண்ட் என்னென்னா, இதில் நாங்கள் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 90 Hz கொண்ட ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்க ஃபோன்ஸில் தான் பார்த்துருக்கோம். பட் Realme பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்குள்ள செக்மெண்ட்டில் கொண்டு வந்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இவங்க கொண்டு வந்தனால இனிமேல் வர பட்ஜெட் ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா Redmi இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லையும் கூடிய சீக்கிரம் 20,000 ரூபாய்க்குள்ள 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஸ்க்ரீனை எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்சிடின்றது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் 90 Hz கொடுத்தது ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கலாம். இந்த ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதை கவர் பண்ணுறதுக்கு கார்னிங்கோட Gorilla Glass 3 கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான். ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் இல்லை முன்னாடியும் இல்லை, சைடில் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, போக்கோ X2ல பார்த்த மாதிரி. அடுத்து இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் என்னன்னா இதோட சிப் செட் தான். இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 720G அந்த லேட்டஸ்ட் சிப் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் தான். ஸோ கேமிங்லாம் விளாண்டுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப் வந்து ரொம்ப அருமையான சிப். ஈஸியாகவே ப்ளே ஸ்டோரில் இருக்க எல்லா கேமையுமே ஹேண்டில் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் வேரியண்ட்டே 6 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணணுன்னாலோ இல்லை டே டு டே யூசேஜுக்கும் இந்த ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல்லேருந்து பென்ட்ரைவோ இல்லை பிசிக்கோ கனெக்ட் பண்ணி ஸ்டோரேஜ் எதுவும் மூவ் பண்ணணுன்னாலோ ஃபைல் ஏற்றணுன்னாலோ ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். அதுக்காக இந்த ஸ்டோரேஜ் டைப் வந்து யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் OS பார்த்தீங்கன்னா Android 10 அடிப்படையாக கொண்ட Realme UI கொடுத்துருக்காங்க. கலர் OS ட்விக் பண்ண Realme UI அப்படி சொல்லியிருக்கலாம். இந்த Realme UI பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆப்டிமைசேஷன்லாம் சூப்பராகவே இருக்குது. ஸோ Realme UI பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் இந்த OS பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, இதில் பார்த்தீங்கன்னா 4300 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால பேட்டரி லைட்டாக அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவுக்கு பெரிய பேட்டரி கொடுத்தது நல்லதுதான் வச்சுக்கலாம். ஒரு நாள் ஈஸியாக தாங்கும்னு நினச்சிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ட்ரைன் ஆனாலும் இந்த சார்ஜரை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் 70% வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்துச்சுன்னா அது நல்ல விஷயம். அடுத்து கேமரா பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் 2 கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் வச்சுட்டு சைடு லெஃப்ட்டில் வந்துட்டு டூயல் பஞ்ச் ஹோல் வச்ச கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 MP சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காலமாக Realme அவங்க எல்லா ஃபோன்லையுமே இந்த சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு நல்ல சென்சார் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா வெறும் டெப்த் சென்சார் கொடுக்காம 8 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் செல்ஃபிக்கோ இல்லை பேக்ரவுண்டில் ஏதாவது கவர் பண்ணிகிட்டே செல்ஃபி எடுக்கணுன்னாலோ இந்த கேமரா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போவாக இந்த செல்ஃபி கேமரா இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் சாம்சங்கோட மெயின் கேமராவும், அடுத்து 8 MP அல்ட்ரா வைடும் ப்ளஸ் 12 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருவாங்க, அதாவது ஜூம் லென்ஸ். இதை வச்சுக்கிட்டு 20x வரைக்கும் உங்களால் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு தெரில, பட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 4 கேமரா செட்டப். கேமரா செட்டப் பார்க்கும்போது அருமையாக இருக்கும்னு தோணுது. இதே மாதிரி ரியல் லைஃப்லேயே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து வீடியோ பார்த்தீங்கன்னா 4K வரைக்குமான ஆப்ஷன் இருக்குது. இதில் சூப்பர் ஸ்டெடி மோடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேக் இல்லாமல் இதை வச்சு வீடியோ எடுக்க முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் 6 GB ரேம் 64 GB இருக்கிற ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 6 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ் இருக்கிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டோரேஜை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. பட் ஸ்டார்டிங் வேரியண்ட்டே 17,000 ரூபாய்க்கு இருக்கிறது. ஒரு நல்ல பிக்கான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 720G இருக்குது, கேமராவும் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 6 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல பிக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.